ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோற உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குறக்கா என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா குந்தலேஸ்வரரும் தாயார் பார்த்தீங்கன்னா குந்தலாம்பிகையும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் தலம் 28வது தலமாக விளங்குது. தல விருட்சம் பார்த்தீங்கன்னாக்கா வில்வம், தீர்த்தம் பார்த்தீங்கன்னா கணபதி நதி. தல சிறப்பு என்னன்னாக்கா, சிவபக்தரோட ஆஞ்சநேயர் ருத்ராட்சி மாலை அணிந்து சிவபெருமான வணங்க நிலையில் காட்சியளிப்பது மிகப்பெரிய சிறப்பு. இங்கு மணல் லிங்கமாக சிவபெருமான் சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறார். இங்கே சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா 2 குரங்குகள் வில்வ இலையை பறித்து இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு அர்ச்சனை தூவி அர்ச்சனை செய்வது சிறப்பாக பார்க்கப்படுது இன்றளவும். இப்போது இந்த ஆலயத்தோட தல வரலாறு. சேதுக்கரை, அதாவது ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்வதற்காக ராமர் நினைக்கிறார். ஏன்னாக்கா ராவணனை கொன்ற தோஷம் நீங்கிறதுக்காக சிவபூஜை செய்ய நினைக்கிறாரு. அப்போது அங்கே அவருக்கு லிங்கம் தேவைப்படுது. அந்த லிங்கம் இன்னும் 2 நாளைக்குள்ளே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினா தான் அவருடைய தோஷம் நீங்க பெறுறாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய நண்பனான அனுமனை கூப்பிட்டு 2 நாழிகைக்குள்ளே ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுமானம் என்ன பண்ணுற, சிவலிங்கத்தை வடதிசை நோக்கி செல்கிறாரு. அனுமான் வரத்துக்கு சிறிது கால நேரம் தாமதம் ஆகிறதுல சீதை என்ன பண்ணுற மண்ணால் ஒரு லிங்கத்தை செஞ்சு ராமர்கிட்ட கொடுத்து இதை பிரதிஷ்டை செய்ய வழிபடுங்கன்னு சொல்கிறாங்க. ராமர் என்ன பண்ணுறாரு, கால தாமதம் அதே மணலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு இறைவனை வணங்கி சிவபெருமானோட தன்னுடைய மேலே இருக்கிற தோஷத்தை போக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அனுமான் அங்கே அந்ததுக்கு வராரு லிங்கத்தோட. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மணல் லிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் கோவமுட்டு அனுமான் என்ன பண்ணுறாரு, இது மணல் லிங்கம் தான் சொல்லிடு அப்படி தன் வாழால் அந்த லிங்கத்தை கட்டி இழுக்கிறாரு. இழுத்து கலைக்கற்ற முற்படும் போது அவருக்கு பார்த்தீங்கன்னா சிவ அபச்சாரம் செஞ்சிடறார். அந்த லிங்கம் கலைக்கப்படல. அதனால் சிவபெருமானை வேண்டி ஆஞ்சநேயர் வணங்குறாரு. வணங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ருத்ராட்சி மாலை போட்டுக்கிட்டு தன் காதில் இருக்கிற குண்டலத்தையும் வச்சு வணங்கும் போது சிவபெருமான் மகிழ்ச்சி பெறுறாரு. மன அமைதி பெற்று ஆஞ்சநேயருக்கும் அருள் பாலிக்கிறாரு. அதனால தான் இந்த குண்டலம் அமைத்து வழிபட்டதில் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா குண்டலேஸ்வரர், குத்தலேஸ்வரர்னு நமக்கு வழங்கப்படுது. இவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த குந்தலேஸ்வரரும் குந்தலாம்பிகை ஆலயமும். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிக்கிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குறக்கா என்ற ஊரில் சென்று அங்கே இருக்கிற இறைவனையும் இறைவியையும் வணங்கி வாழ்வு இன்புற்று ஈசன் அருள் பெறுக. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தாழ் வாழ்கின்ற மாதிரி ஈசனடி சென்று இறையருள் பெற்று நோயுற பெற்று இன்பமுற ஈசனருள் பெற்று வாழ்க வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.